நாம இன்னைக்கு வரலாற்றோட மறைக்கப்பட்ட பக்கங்கள்ல இருந்து ஒரு மகானோட ஆச்சரியமான கதைய பார்க்க போறோம். வாங்க, அந்த அசாதாரண மனிதரோட வாழ்க்கை பயணத்தை நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இதோ இவர்தான் ஸ்ரீ சுந்தர சுவாமிகள். சரி, இவர் யாரு? எதுக்காக 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு துறவியோட கதைய நாம இப்ப தெரிஞ்சுக்கணும்? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடலாம். நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் 1940ல வெளியான இந்த புத்தகம்தான். இது ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்ல, ஒரு மகானோட வாழ்க்கையை நேர்ல பார்த்தவங்களோட சாட்சியங்களோட தொகுப்பு. சரி, வாங்க அந்த உலகத்துக்குள்ள போகலாம். எல்லா பெரிய பயணத்துக்கும் ஒரு சின்ன தொடக்கம் இருக்கும் இல்லையா? இவரோட பயணம் பக்தியில இருந்து தான் ஆரம்பிச்சது. ஒரு சாதாரண பையன் எப்படி எல்லாத்தையும் திறந்த ஒரு ஞானியா மாறினாருங்கிற அந்த தொடக்க புள்ளிக்கு நம்ம இப்ப போக போறோம். 1831ல கங்கை கொண்டான்ல ஒரு பக்திமயமான குடும்பத்துல பிறக்கறாரு. சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல ஒரு தீராத பக்தி. ஆனா அவரோட 23 வயசுல எடுத்த ஒரு முடிவு அதுதான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. உலக வாழ்க்கைய மொத்தமா திறந்து உண்மைய தேடி ஒரு நாடோடி துறவியா கிளம்பிட்டாரு. துறவரங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புது ஆரம்பம். வீட்டை விட்டு வந்தவரு இந்த உலகத்தையே தன்னோட வீடா மாத்திக்கிட்டாரு. இப்போ அவர் ஒரு நாடோடி குருவா ஞானத்தை பரப்புற தன்னோட அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரோட பயணம் சும்மா சாதாரண பயணம் இல்லைங்க. தென்னிந்தியாவோட ஆன்மீக மையங்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு பெரிய யாத்திரை மாதிரி. மதுரை, ராமேஸ்வரம், காஞ்சின்னு ஒவ்வொரு ஊரா போய் தன்னோட ஞானத்தோட விதைகளை விதைச்சாரு. இது ஒரு பயணம் மட்டும் இல்ல, மக்களை தேடி போன ஒரு ஆன்மீக புரட்சி. இந்த ஒரு வரி போதும் அவர் எவ்வளோ பெரிய புரட்சியாளர்னு புரிஞ்சுக்க. பிரம்ம ஞானம், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மூல உண்மையை பத்தின ஞானத்தை அந்த காலத்திலேயே சாதி, மத, பாலின வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். வெறும் போதனைகள் மட்டும் ஒருத்தரை மகானாக்கிடாது. சுந்தர சுவாமிகளோட வாழ்க்கையில நம்ம அறிவு கெட்டாத பல சம்பவங்கள் நடந்ததா மக்கள் நம்புறாங்க. நாம இப்ப கேட்க போறது வெறும் கதைகள் இல்ல, நேர்ல பார்த்தவங்க சொன்ன அனுபவங்கள். சொல்லப்படுற அற்புதங்கள்லயே ரொம்ப ஆச்சரியமானதே இதுதான். இறந்து போன ஒரு குழந்தையே மறுபடியும் உயிர் பிழைக்க வச்சாராம். கேட்கும்போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது இல்ல? அடுத்த அற்புதம் ஒரு வேத பாடசாலையில நடந்திருக்கு. மந்திரம் சொல்லும்போது மயங்கி விழுந்த ஒரு 16 வயசு பையனை தன்னோட பார்வையாலேயே சரி பண்ணதா சொல்றாங்க. அவரை சுத்தி இந்த மாதிரி தெய்வீக நிகழ்வுகள் ரொம்ப இயல்பா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவரோட சக்தி வெறும் உடல் நோய்களை குணப்படுத்துறதோட நிக்கல, அதுக்கும் மேல ஒரு பெண்ணுக்கு சமாதி நிலை, அதாவது தியானத்தோட உச்சகட்டமான பிரபஞ்சத்தோட ஒண்ணு கலக்கிற அந்த அனுபவத்தை கொடுத்திருக்காரு. இது ஒருத்தரோட ஆன்மாவையே தொடக்கூடிய ஒரு அற்புதம். மனிதர்கள் ஒரு நாள் மறைஞ்சு போவாங்க, ஆனா அவங்க விட்டுட்டு போற தாக்கம் அது என்னைக்கும் அழியாது. சுந்தர சுவாமிகளோட கதையும் அப்படிதான். அவரோட வாழ்க்கைக்கு பிறகும் அது எப்படி இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாப்போம். தன்னோட ஞானத்தை வெறும் வார்த்தைகளா சொல்லாம எழுத்து வடிவத்திலையும் விட்டுட்டு போயிருக்காரு சுவாமிகள். 1878ல அரிமளத்துல மகாசமாதி அடைஞ்சாலும் அவரோட வார்த்தைகள் வாழ ஆரம்பிச்சது பாருங்க. கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு 1940ல அவரோட கதை ஒரு புக்குத்தகமா வெளியாகி காலத்தை வென்று நிக்குது. அவர் விட்டுச் சென்றது வெறும் நினைவுகள் இல்ல, அது ஒரு ஞான புதையல். ஸ்வானுபூதி ரசாயனம், அதாவது சுய உணர்தலோட ரகசியம். அனுபவ ரசமஞ்சரி, அனுபவ ஞானத்தோட ஒரு பூங்கொத்து. இந்த நூல்கள்லாம் இன்னைக்கும் ஆன்மீக பாதையில போற பலருக்கு வழிகாட்டிட்டு இருக்கு. பெரிய ஆன்மீக குருவான சுவாமி சிவானந்தரே 1940ல இவரை பத்தி என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. அவர் மனித வடிவில் வந்த ஒரு தெய்வீக கதிர், அவர் தனது அருளை நம்மீது பொழியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே அவரோட முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. நீங்க இந்த புத்தகத்தை திறந்தீங்கன்னா சில பக்கங்கள்ல கதையே இருக்காது. அதுக்கு பதிலா கண்ணீரோட எழுதப்பட்ட நன்றி உரைகள் தான் இருக்கும். அவரை பின்பற்றினவங்க, அவரால பயனடைஞ்சவங்கன்னு பலரோட சாட்சியங்கள். அவர் மக்கள் மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்காருங்கிறதுக்கு அசைக்க முடியாத ஆதாரமா இருக்கு. சரி, இப்ப நம்ம கடைசி கேள்விக்கு வருவோம். வேற ஒரு காலத்துல வாழ்ந்த ஒருத்தரோட கதை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்றத பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்க முடியும்? ஆன்மீகம், சேவை, பாகுபாடு பார்க்காத அன்பு, இதெல்லாம் இன்னிக்கும் நமக்கு தேவையா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?